வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். எங்கள் உயிரினும் மேலான ஹாத்தமுல் அம்பியா நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத்தையும் ஸலாத்தையும் கூறியவனாக எனது ஆரம்ப உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்று உங்கள் முன் நாங்கள் பேச வந்த விடயம் என்னவென்றால், குவைத்தில் 18 வருட காலமாக பணிபுரிந்த காவத்தமுறை ஓட்டமாவடியைச் சேர்ந்த அவ்வாமா உசனார் என்ற பெண்மணிக்கு 18 வருட காலமாக குவைத்தில் பணிப்பெண்ணாக வேலை செய்து கொண்டிருந்த போது ஒரு மாதத்துக்கு முன்பாக 2 கால்களும் 2 கைகளும் வீங்கினதாக ஆஸ்பத்திரிக்கு அட்மிட் செய்தார். அந்த குவைட்டி அட்மிட் செய்த போது அங்கே பரிசோதனை செய்து அந்த பெண்ணை பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது 2 சிறுநீரகமும் அந்த பெண்ணுக்கு செயலிழந்தது என்று டாக்டர் ரிப்போர்ட் தந்துள்ளார். அந்த ரிப்போர்ட்டின் படி பிறகு அந்த சிறுநீரகத்தை சரி செய்வதற்கு குவைட்டி எவ்வளவோ சிரமப்பட்டு அவன் முயற்சி செய்து பார்த்தான். அது அவனுக்கு எந்த விடயத்தையும் கை கொடுக்கவில்லை. ஆகவே அந்த பணிப்பெண் ஸ்ரீலங்காவுக்கு திரும்பி அனுப்பப்பட்டார். அந்த பணிப்பெண் ஸ்ரீலங்காவில் கண்டி ஹாஸ்பிட்டலில் அந்த பணிப்பெண்ணை, அந்த அவ்வாமா உசனாரை கண்டி ஹாஸ்பிட்டலில் அந்த குடும்பத்தினர் உறவினர்கள் கண்டி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அவரை அட்மிட் செய்திருக்கின்றார்கள். அட்மிட் செய்த போது அங்க உள்ள கிட்னிக்கு பொறுப்பதிகாரியாக உள்ள டாக்டர்மார் பரிசோதனை செய்து பார்த்த போது அந்த பெண்ணுக்கு 2 கிட்னியும் பரிபூர்ணமாக செயலிழந்து விட்டது என்று பரிபூர்ணமாக முடிவெடுத்துள்ளார்கள். இந்த நிலையில் இந்த பெண்ணுக்கு கிட்னியை 1 மாசம், அப்படி இல்லை என்றால் 1.5 மாதத்துக்குள் அந்த பெண்ணுக்கு மறு கிட்னீரை அந்த பெண்ணுக்கு பொருத்த வேண்டும். அப்படி இல்லை என்றால் உயிர் வாழ மாட்டார் என்று அந்த ரிப்போர்ட்டில் டாக்டர் அறிவித்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த பெண் உங்கள் முன் கையேந்தி நிற்கின்றார். இந்த பெண் ஒரு ஆரம்ப மட்டத்திலிருந்து மிகவும் வறுமை கோட்டுக்குள் வாழ்ந்த ஒரு பெண்மணியாக இருக்கின்றார். இவருக்கு ஓட்டமாவடியில் இருந்து இந்த பெண் கண்டிக்கு செல்வதற்கு கூட பஸ்க்கு கூட காசு இல்லாத நிலையில் அயலவர்கள் வசூல் பண்ணித்தான் அந்த பெண்ணை கண்டி ஆஸ்பத்திரியை கொண்டு வைத்திருக்கின்றார்கள். நேற்று நடந்த ஒரு சம்பவம், ஆஸ்பத்திரியில் இருந்து ஒரு மருந்து வாங்குவதற்காக ஒரு ரிப்போர்ட் ஒன்றை எழுதி கொடுத்திருக்கின்றார்கள் டாக்டர்கள். அது 1500 ரூபாய் சம்பந்தப்பட்ட ஒரு சாதன பொருள் உண்டு. அதை கூட வாங்குவதற்கு அந்த பெண்மணிடத்திலே காசு இல்லாமல் அந்த பெண்மணியை பார்க்க வந்தவர்கள், பக்கத்து கட்டிலுக்கு பார்க்க வந்த அயலவர்கள் சேர்ந்து 3 பேர் 4 பேர் வசூல் பண்ணித்தான் அந்த காசை அந்த பெண்ணுக்கு அந்த 1500 ரூபாய் காசை கொடுத்து அந்த சாதனத்தை வாங்கி கொடுத்திருக்கின்றார்கள். இப்படியான ரொம்ப கஷ்டப்பட்ட நிலையில் இந்த பெண் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் ஒரு தொழிலதிபர், நாங்கள் இதை OPTV ஊடாகவும் அகில இலங்கை முஸ்லிம் நண்பர்கள் ஊடாகவும் எங்களுடைய இன்டர்நெட்டில் தொலைத்தொடர்பில் போட்டிருந்தோம். அதை ஒரு தொழிலதிபர் பார்த்து கொண்டு இந்த பெண்ணுக்கு சிறுநீரகத்துக்குரிய முழு சிலவையும் தான் பொறுப்பெடுக்க என்று ஒரு தொழிலதிபர் முன்வந்திருந்த போது ஒரு சில நாசகார சக்திகள் அதை தடை செய்துள்ளார்கள். இது பொய்யான தகவல், பொய்யான ரிப்போர்ட் என்று தடை செய்துள்ளார்கள். குவைத் அரசாங்கத்தால், குவைத் ஜாப்ரியா என்னும் முபாரக் ஹாஸ்பிட்டல் டாக்டரால் கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட் கையிலே இருக்கின்றது. அடுத்தது அந்த பெண்ணுடைய பத்தாக்கபானியா ஏதோ கையில இருக்கின்றது. ஜாப்ரியா ஹாஸ்பிட்டல் உயர் அதிகாரிகள் தரப்பட்ட சான்றிதழ் பத்திரம் இங்கே இருக்கின்றது. கண்டி ஹாஸ்பிட்டலால் தரப்பட்ட சான்றிதழ் பத்திரமும் இங்கே எங்களிடத்தில் இருக்கின்றது. எங்களது திரையில் காணலாம். அன்பு சகோதரர்களே, இந்த நிலையில் இந்த பெண் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் மிகவும் வறும கோட்டுக்குள் உள்ள இந்த பெண்ணுக்கு உதவ முன்வர வேண்டும் என்று பணம் படைத்தவர்களை கேட்டு நாங்கள் இதை மிகவும் மிகவும் மனவேதனையுடன் இந்த விஷயத்தை அறிய தருகின்றோம். இப்படியான விடயங்கள் அளவுக்கு அதிகமாக நமது நாடுகளிலும், நமது முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, அந்நிய மதங்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் நடக்கின்ற போது நல்ல மனம் படைத்தவர்கள் முன்வந்து இந்த பெண்ணுக்கு உதவி செய்யுமாறு மிகவும் தாழ்மையுடன் OPTV ஊடாகவும் அகில இலங்கை முஸ்லிம் நண்பர் ஊடாகவும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த பெண்மணி மிகவும் வறுமை கோட்டுக்குள் உட்படுத்தப்பட்ட ஒரு பெண்மணி. இந்த ஓட்டமாவடியில் உள்ள வர்த்தக சங்கம், ஓட்டமாவடியில் உள்ள மாணவர் சங்கம், தொழிற்சங்கம், அனைத்து சங்கங்களும் இதை மிச்சம் கண்காணிப்பாக இதை எடுத்து இந்த பெண்ணுக்கு ஏதோ ஒரு உதவியை செய்து தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். உலகெங்கும் வாழ்கின்ற நல்ல மனம் படைத்தவர்கள் இந்த பெண்ணுடைய ரிசல்ட்ஸ்களும் இந்த பெண்ணுடைய ரிப்போர்ட்டை நாங்கள் தொலைத்தொடர்பில் போட்டிருக்கின்றோம். அதை பார்த்து அந்த பெண்ணுடைய பேங்க் அடையாள அட்டையை நாங்கள் போட்டிருக்கின்றோம். நீங்கள் பார்த்து உரியவர்கள் உங்களுடைய உரிய காணிக்கையை அந்த பெண்ணுக்கு கொடுக்குமாறு உங்களை கேட்டு மிக தாழ்வுடன் உங்களை வேண்டிக் கொள்கின்றோம். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.